அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற காரியங்கள் ஆச்சரியமானது. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். அது எல்லாமே அவருக்கு லேசான காரியம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அவர் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். நமக்கு அது ஒரு பெரிய காரியமா இருக்கும். ஆனா அது கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஹalleluya, ஹalleluya. அன்றைக்கு ஆசா சொல்லும்போது, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னான். அவனுக்கு விரோதமா எத்தனை ஜனங்கள் வந்தாலும் அதை முறியடிப்பது கர்த்தருக்கு அது லேசான காரியமா இருந்தது. இன்னைக்கு நீங்க சொல்லலாமா, நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஹalleluya. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹalleluya. என் இயேசுவுக்கு லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். தீரபௌ சந்தரபா த்ரீ மகாதுரி விக்கபா. உமக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே.
எல்லாமே உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ரீபலஹந்த ரோகோ லோரி ஷபரபல ரிகலவரமா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, ஒரு நிமிஷம் கூட தகப்பனே நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. உம்முடைய வல்லமையினால் எங்களை எப்பொழுதும் நிரப்பிக் கொண்டே இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை 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 கிருபை. ஷபா லபா தீபா லகந்தர மௌரி யாக்கலபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய சூழ்நிலைகளை சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. உண்மையிலே ஆண்டவராகிய கர்த்தருக்குள், அவருடைய வல்லமைக்குள், அவருடைய நாமத்தின் மேன்மைக்குள் நாம் அடைக்கலமாய் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் அதிலே நாம் நிறைவை தான் பார்ப்போமே வெளிய ஹalleluya எந்த குறைவையும் நாம் பார்க்க போறதில்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரே, நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் யாவையும் நிறைவேற்றுகிறவர். ஹalleluya. ரிகபாபா ரிபாதர சேமி ஹந்தரபா. ஆண்டவரே, நாங்கள் முட்டு காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya. ரிகபாபா ரிபாதர சங்கலோதி பலபா. எல்லார கைகளை உயர்த்தி ஒரு விசுவாச அறிக்கை போல நம்ம சொல்லலாமா? நம்முடைய ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற தேவன், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லலாமா? எல்லார கைகளை உயர்த்தி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லலாமா? ஹalleluya. உரகபா தீபல சந்தரமா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்கின்றேன். பட்டினியாயிருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். என் தேவன் யெகோவாயீரே, என் தேவைகள் யாவையும் தருவாரே. தமது ஐஸ்வர்யத்தின்படியே எனது குறைவை நிறைவாக்கும். இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிற ஆண்டவரே, என் இயேசுவை மிக நேசிக்கிறேன். நான் அவருக்காகவே ஜீவிக்கிறேன். அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் அதிக ஊழியம் செய்திடுவேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவரின் பட்சம் நிற்பார். இயேசு என்னை அழைத்தவர்
உண்மையுள்ளவரின் பட்சம் நீப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிட்டைகளை அடித்து எழும்பி கழுகு போல பறக்க வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் காத்திருந்தது வேஸ்ட் அல்ல. புது பலனை பெற்றுக் கொள்ளுகிற நாள். நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், நான் புது பலனை அடைந்திடுவேன். கழுகு போல செட்டைகளை அடித்து நானும் எழும்பிடுவேன். நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களேக்கா வாயை திறந்து. நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு கமலா அதுன சேமிகந்தரமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாண்டவரே. சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே உங்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வேணும்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்க உம்மை பிரியப்படுத்துவோம், உம்மையே பிரியப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் வருகிற நாள் மிக சமீபமாயிருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ரிகபரதன சேமஹந்தரபல ரிகலபரமா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசப்பா, இயேசப்பா உம்மோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எப்படிப்பட்ட தடைகளானாலும் என் ஆண்டவர் அவைகளை தடுத்து ஆண்டவரை நிர்மூலமாக்கி ஆண்டவரை எங்களை நன்மைகளை காண செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.